நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் சனிதோறும் எனது சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்று இந்த காலத்தை ஒட்டி சில முக்கியமான விடயங்களை, அதாவது எது கிறிஸ்மஸ் அல்ல என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நத்தார் என்ற சொல், தமிழில் நாங்கள் நத்தார் என்ற சொல்லி சொல்லுகிறோம். இந்த சொல் லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. நத்தாலிஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. நத்தாலிஸ் என்ற லத்தீன் மொழியின் அர்த்தம் பிறப்பு, குறிப்பாக ஒரு ஆண்மகனின் பிறப்பு. அது காலப்போக்கில் கிறிஸ்துவுக்கு பொருத்தமாக்கி நத்தார் என்று சொன்னால் இயேசுவின் பிறப்பாகவே மாறிவிட்டது. ஆனால் அந்த சொல்லின் உண்மையான அர்த்தம் அதுவல்ல. கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசன் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 336ஆம் ஆண்டு, கிறிஸ்துவின் பின் 336ஆம் ஆண்டு இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் ஆரம்பித்தன. இன்று வரை அந்த கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. அதையொட்டி திருச்சபை, திரு அவை மார்கழி 25ஆம் நாளை குறிப்பிட்டு இந்த நாளில் நாங்கள் இயேசுவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று உலகம் பூராக அறிவித்து அதை நாம் ஏற்றுக்கொண்டோம். அதுக்கு முந்தைய வாரங்கள் 5 வாரங்கள் 4 வாரங்கள் அந்த கிறிஸ்து பிறப்புக்கு ஆயத்தமாக எங்கள் மனதை, எங்கள் உள்ளங்களை, எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க திருவருகை காலம் என்று திரு அவை குறிப்பிட்டது. இதுவரை நல்லது. ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் கிறிஸ்து பிறப்பை, அது கிறிஸ்து பிறப்புன்றே அவர்கள் சொல்வது குறைவு. நத்தார் என்றால் அல்லது கிறிஸ்மஸ் என்று தான் சொல்லுவார்கள். முதல் அறிவிப்பது யார்? திரு அவை அல்ல. முதல் அறிவிப்பது வணிகர்கள், வணிகம் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள். அவர்கள் பெருமளவு பணத்தை கொடுத்து ஊடகங்கள் வழியாக நிறைய விளம்பரங்கள். கார்த்திகை மாதம் தொடங்கவே இவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகளை ஐப்பசி மாதத்திலே ஆரம்பித்து விடுவார்கள். என்ன விளம்பரப்படுத்துகிறார்கள்? சேலையை வாங்கு, சட்டையை வாங்கு, ட்ரௌசர் வாங்கு, ஷர்ட் வாங்கு, வேட்டி வாங்கு, சால்வை வாங்கு, பட்டுப்புடவைகள் நிறைய இருக்கின்றன வாங்கு, நகையை வாங்கு, கேக் வகைகள் உண்டு அதை வாங்கு. ஒரே வாங்கல். ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை உருவாக்கிவிட்டார்கள். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு மழுங்கடிக்கப்பட்டு ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் மூழ்கி கிறிஸ்துவனுடைய உண்மையான பிறப்பின் செய்தியை முற்றாக அழித்து விட்டது. இதை எடுத்து பேசுவதற்கு யாருமே இல்லை. ஏன்னால் அந்த காலோட்டத்தில், அந்த நுகர்வு கலாச்சார ஓட்டத்தில் நாம் எல்லோரும் இணைந்து விட்டோம். எதிர்நீச்சல் போடுவதற்கு யாருமே இல்லை. இந்த நுகர்வு கலாச்சாரம் ஒரு மெட்டீரியலிசம், ஒரு உலகளாவிய நோக்கு, ஒரு உலகப்போக்கு. உலகளாவிய நோக்கில் ஒரு உலகப்போக்கு, பொருள் நிறைந்த போக்கு, மெட்டீரியலிசம். காசை தான் கடவுளா என்றால் நிலையில் தான் இன்றைக்கு இருக்குது. இந்த நுகர்வு கலாச்சாரம் இன்னும் பிற தவறுகளை செய்கின்றது. இந்த காலத்தில் நீங்கள் நிறுவனங்களிலோ கடைகளிலோ சில வேளை கோவில்களில் கூட ஒரு சொற்றொடரை பார்ப்பீர்கள் அல்லது கேட்பீர்கள், ஊடகங்கள் கேட்பீர்கள், வானொலி தொலைக்காட்சியில் கேட்பீர்கள், மெரி கிறிஸ்மஸ். இதனுடைய பொருள் விளங்கியோ விளங்காமலோ நாங்கள் சொல்லுகின்றோம். பெரும்பாலும் விளங்காமல் சொல்கிறோம் என்று தான் நான் நினைக்கின்றேன்.
இந்த மெரி கிறிஸ்மஸ் என்ற என்ன, இந்த மெரி என்று சொன்ன என்ன, இது எங்கிருந்து வந்தது, இதனுடைய அர்த்தம் என்ன, இது இயேசு பிறப்புக்கு ஒத்து போகுமா என்று பார்ப்பது அவசியம். என்று எல்லாரும் சொல்கிறோம் மெரி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ். படித்தவன் படியாதவன், ஆங்கிலம் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் மெரி கிறிஸ்மஸ் சொல்லும். ஆனால் அது ஒரு முரண்பாடு. மெரி என்ற சொல் ஆங்கில நாட்டிலிருந்து வந்தது. முன்னைய காலத்தில் இன்றைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல், 4 ஸ்டார் ஹோட்டல் என்றெல்லாம் வந்துட்டது. ஆனால் முன்னைய காலத்தில் இப்படி ஹோட்டல்ஸ் கிடையாது. முன்னைய காலத்தில் ஆங்கில நாட்டில் பப் என்ற சொல் முக்கியமான சொல், அது அவருடைய கலாச்சாரத்தோடு இணைந்தது. பப் என்று சொன்னால் எங்களுடைய மொழியில் கள்ளுக்கடை. ஆனால் எங்களுடைய கள்ளுக்கடைக்கும் அந்த பப்புக்கும் வித்தியாசம் உண்டு. அங்கு பல வகையான குடி வகைகள் உண்டு. இருந்தும் குடிப்பார்கள், நின்றும் குடிப்பார்கள். அவை எந்த கொண்டாட்டம் ஒன்று வந்தாலும், அது பிறந்த நாள் கொண்டாட்டமோ அல்லது எந்த கொண்டாட்டமாக வந்தாலும் அந்த பப்புக்குத்தான் மக்கள் செல்வார்கள். அங்கு எல்லோரும் கூடி குடித்து ஆடி பாடி கும்மாளம் அடிப்பார்கள். அதைத்தான் மெரி என்று சொல்கிறது. மெரி மேக்கிங் நடப்பதுங்க பப், கள்ளுக்கடையில். இதை தெரியாமல் நாங்கள் எடுத்து மெரி கிறிஸ்மஸ் சொல்கிறோம். ஒரு வகையில் பார்த்தால் நாங்களும் அதைத்தான் வேறு வகையில் செய்கிறோம். ஆடி பாடி கும்மாளம் அடித்து, அது கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு கிஞ்சித்தும் பொருந்தாத ஒரு சொற்றொடர். ஆனால் வழக்கமாகி பழக்கமாகி எல்லோரும் சொல்லிக்கொண்டே வருகிறோம். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு கவலையாக இருக்கு. இதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவா என்று. இதுவும் ஒரு வகையில் மெட்டீரியலிசம் தான். சில விட கோவிலுக்கு போகாதவர்கள் கூட அந்த பப் கண்டு கடைக்கு போவார்கள். கொண்டாட்டத்துக்கு தானே போகிறார்கள், கோவிலுக்கு போவது குறைவு. இப்போவும் அது அங்கே உண்டு. ஆனால் இப்போ நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து விடுதிகளில், ஹோட்டல்ஸில், நிறுவனங்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். காலம் மாறிவிட்டது. ஆனால் பப் மாற இல்லை, கள்ளுக்கடை மாற இல்லை. இன்னும் ஒரு விடயம், கோவில்கள். கோவில்கள் எடுத்துக்கொண்டால் ஒளி விழாக்கள் ஆரம்பித்துவிடும். மார்கழி என்று சொன்ன உடனே ஒளி விழாக்கள் ஆரம்பித்துவிடும். இந்த ஒளி விழா ஒரு பெரிய குறைபாடு. அதாவது குடில் அமைத்து, கரோல் பாடி, கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்து, பல்வேறு வகை பாட்டுகளை பாடி, இப்போ சினிமா பாட்டுகளும் ஒளி விழாக்களில் பாடுறார்கள். மேடையேற்று நடனங்கள் எல்லாம் மேடையேற்றுகிறார்கள். கிறிஸ்து பிறப்புக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லாத நாடகங்கள் எல்லாம் மேடையேற்றுகிறார்கள். இது முன்னோக்கி கிறிஸ்மஸை கொண்டாடும் ஒரு பழக்கம். அந்த கிறிஸ்மஸ் கரோல் ஒரு போட்டி, குடில் அமைப்பதில் ஒரு போட்டி. இதுவும் ஒரு மெட்டீரியலிசம் தான், சந்தேகமில்லை. யாராவது அப்படி ஒரு விழா, இப்போ தைப்பொங்கல் நாங்கள் கொண்டாடுவதாக இருந்தால் அந்த தைப்பொங்கலை முன்கூட்டியே கொண்டாடுவோமா? தைப்பொங்கல் அன்று தானே கொண்டாடுவோம். தீபாவளியை கொண்டாடுவதாக இருந்தால் அதை முன்னோக்கி அதை கொண்டாடுவோமா? அன்று தானே அதை கொண்டாடுவோம். ஏன் இந்த கிறிஸ்மஸுக்கு மட்டும் இப்படி செய்து வைத்திருக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு வணிகத்தால் வந்த நிலை, நுகர்வு கலாச்சாரத்தால் வந்த நிலை. மிகவும் மனவருத்தத்துக்குரியது, மிகவும் மனவருத்தத்துக்குரியது. சில கோவில்களில் சென்றால் ஒரு மூலையில் ஒரு குடில் அமைத்திருப்பார்கள். ஏன் இந்த குடில் அமைக்கின்றோம்? கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்த பொழுது ஏழ்மையிலும் எளிமையிலும் வறுமையிலும் பிறந்தவர். அதை படம் பிடித்து காட்டுவதற்காக, அதை ஞாபகப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த குடில்களை கோவில்களில் அமைக்கின்றோம். தப்பில்லை. ஆனால் இந்த குடில்களில் கூட சில வேளைகளில், பல தருணங்களில் அந்த குடிலை அமைத்த விதத்தை பார்க்கும் பொழுது அங்கு ஏழ்மையும் இல்லை, எளிமையும் இல்லை, வறுமையும் இல்லை. இதைவிட ஒரு பெரிய முரண்பாடு, கோவிலில் ஒரு மூலையில் குடில் அமைத்திருப்பார்கள். ஆனால் நடுவில் இருக்கும் திருவழிபாட்டு பலிப்பீடம் அது அழகாக, விரிவான அளவாக அலங்கரிக்கப்பட்டு ஒரு புதிய காட்சியாக இருக்கும். அது மட்டுமல்ல,
பேராலயங்களுக்கு போனால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், சிவப்பு கம்பளம் விரித்து சிவத்த பூக்கள் வைத்து, இந்த அந்தூரியம்ஸ் பூக்கள் பொதுவாக வைப்பார்கள். அந்த கோவிலுக்கு வரும் குருக்கள் எல்லாம் பொன்னாடை போர்த்துவது போல திருவழிபாட்டு உடைகளை போர்த்து ஒரு ட்ரையம்பன்ட் சர்ச், வெற்றிகரமான திருச்சபை என்ற தோற்றத்தை தான் தருவார்கள். அதற்கேற்ற இசைகள், அதற்கேற்ற இசை கருவிகள், அதற்கேற்ற மாதிரி பாட்டுக்கள் முற்றிலும் முரணாக கொண்டாடுகின்றோம். அந்த குடில் சொல்ல வேண்டிய செய்தியை கோவில் அடித்து விடுகிறது. இதை நாங்கள் வளர்த்து கொண்டே போகின்றோம். வருடம் இதை வளர்த்து கொண்டே போகின்றோம். இதை கேட்பதற்கு யாரும் இல்லையா? இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று யாரும் சொல்வதில்லையா? ஜூபிலி ஆண்டு என்று கொண்டாடப் போகின்றோம். சரி, இனியாவது நாங்கள் உணர்ந்து கொண்டோம். சில வேளை பழக்கப்பட்டவனால் குருடர்களாக வரக்கூடிய வாய்ப்புண்டு. இந்த காட்சி ஒவ்வொரு வருடமும் பார்த்து 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 பழகி அது மனதில் அப்படியே நிலைத்து அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு முரண்பாடு தெரிவதில்லை. குருடர்களாக மாறிவிட்டோம். யாராவது சொல்லிட்டு சொன்னால் அதை எதிர்த்து பேச மாட்டார்கள். அது இருக்கட்டும், ஆனால் நாங்கள் கொண்டாடுவோம். இதை மாற்ற வேண்டும், நிச்சயமாக மாற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை நாங்கள் மாசுபடுத்துகின்றோம். அது தர வேண்டிய உண்மையான செய்தியை நாங்கள் சொல்லவில்லை. இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், நீங்கள் இதை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் கோவில்களுக்கு போகலாம், அல்லது கடைகளுக்கு போகலாம், இல்லை எங்கேயாவது போகிற பாருங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். நான் சொன்ன அவ்வளவையும் நீங்கள் நேரடியாக பார்ப்பீர்கள். அதிகமாக இந்த மெரி கிறிஸ்மஸ் எல்லா இடமும் எழுதப்பட்டிருக்கு, கோவிலுக்கு கூட எழுதப்பட்டிருக்கு. மெரி மேக்கிங், கொண்டாட்டம், ஆடி பாடி கும்மாளம் அடிப்பது கிறிஸ்து பிறப்பு விழா அல்ல. கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு செய்தியை சொல்லுகின்றது. அந்த செய்தி என்ன? இதைத்தான் நான் ஒரு தலைப்பிட்டு பார்த்தேன், விண்ணக வார்த்தையா மண்ணக வார்த்தையா என்று. இன்று நாங்கள் சமூகத்தை பார்க்கும் பொழுது, எங்கள் கோவில்களை பார்க்கும் பொழுது, எங்கள் ஆலயங்களை பார்க்கும் பொழுது மண்ணக வார்த்தை தான் முதலிடம் வகிக்கின்றதை ஒழிய அந்த விண்ணக வார்த்தைக்கு இடமே இல்லை. அதான் மண்ணக வார்த்தை தான் மெட்டீரியலிசம், ஒரு உலகப்போக்கு, செக்யூலர். இதுக்கு இந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு தான் எனக்கு முக்கியமாக இந்த முரண்பாடு வருகின்றது. ஏனென்று எனக்கு தெரியலை. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இந்த வெளிநாடுகள், சிறப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு அது ஒரு விசித்திரமான குடிகாரருடைய கொண்டாட்டமாக மாறி அதை இங்கே இறக்குமதி செய்து விட்டோம். பிரித்தானிய நாடு தான் இங்கே வந்து அவர்கள் தான் இங்கே இந்த இறக்குமதி செய்து விட இதையும் இறக்குமதி செய்து விட்டார்கள். இந்த மெரி கிறிஸ்மஸ் என்னது ஒரு ஆங்கில சொற்றொடர், மெரி மேக்கிங். இது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஆனால் மாற்றுவதாக இல்லை. ஏன் இந்த வருஷம் நாங்கள் பாவித்த சோதனைகள் பலவற்றை ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி எங்கேயாவது ஒதுக்கி வச்சு விடுவோம். அடுத்த கிறிஸ்மஸ் வரும்பொழுது அந்த பெட்டி எடுத்து அவ்வளவையும் தூக்கி வெளியாக போடுவோம். அதில் எந்த விதமான சிந்தனையும் எங்களுக்கு கிடையாது. இது சரியா பிள்ளையா, இது நாங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா, இதுதான் கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவா என்பதை கேட்பது கிடையாது. சரி, நீங்கள் இப்போ கேட்கலாம், இப்போ கிறிஸ்து பிறப்பு விழா என்ற செய்தி என்ன? அது தெளிவாக சொல்லியிருக்கு. லூக்காவுடைய நற்செய்தியில் 2வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. உலகில் கடவுளுக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக, அதுதான் செய்தி. உலகில் கடவுளுக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. அமைதி, பீஸ், சமாதானம், சாந்தி, அகத்தில் ஒரு அமைதி. இது எப்படி வரும்? ஒரு முரண்பாடு இல்லாத வாழ்க்கையில், பிளவுபடாத வாழ்க்கையில், இஜுமைவாதம் இல்லாத வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். அதை வாழ்ந்தால்தான் அந்த அமைதி எங்களுக்கு வரும். இப்போ மரியாளுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால், இது மரியாளுடைய முக்கியமான இடத்தை இந்த இயேசு பிறப்பு விழாவில் எடுக்கின்றாள். காரணம், மரியாள் தான் இயேசுவை பெற்றெடுத்தவள்.
இந்த மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது தெளிவாக தெரியும். என்ன தெரியும்? அவள் தனக்கொன்று ஒரு திட்டம் வச்சிருந்தாள். ஆனால் இறைத்திட்டம் வேறாக இருந்தது. அப்போ ஒரு போராட்டம், மனப்போராட்டம். எனது திட்டமா இல்லை இறைத்திட்டமா? இந்த மனப்போராட்டத்தில் அவள் மனம் மாறி இறைத்திட்டத்தை தனது திட்டமாக மாற்றிவிட்டாள். மனமாற்றம். அந்த மனமாற்றத்தில் ஒரு புதிய பிறப்பு, ஒரு புதிய அமைதி. அவள் கடவுளை அனுபவித்தாள், அமைதியை அனுபவித்தாள். அவளுடைய அனுபவத்தை தான் ஒரு தெய்வீக குரலாக அவள் தன் உள்ளத்தில் மனதில் கேட்டதில், நான் கடவுளுக்கு உரியவனாகிவிட்டேன். ஏன்? என்னுடைய செயலால், என்னுடைய வாழ்க்கையால், நான் மனம் மாறிய காரணத்தினால். இதுதான் நத்தாருடைய, அதாவது கிறிஸ்மஸ், இயேசு பிறப்பு விழாவின் முக்கியமான செய்தி. பிறப்பு விழாவுக்குன்ற செய்தி, இயேசுனுடைய செய்தி, அதை இன்னூட்டி பார்க்க வேண்டிய நற்செய்தியின் ஊடாக. ஆனால் இன்றைய தினம், இந்த இயேசு பிறப்பு விழாவை கொண்டாடும் இன்றைய தினம் இந்த செய்தி மிக முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையில் முரண்பாடு இல்லாமல், அகத்திலே பிளவுபடாமல், அகத்திலே ஒரு தூய்மையை ஏற்று நீங்கள் கோவிலுக்கு செல்லுங்கள் அல்லது வீட்டிலே இருங்கள். ஒரு அமைதி வரும். அந்த அமைதியில் கடவுள் வருவார். அங்கு கிறிஸ்து பிறப்பார், இயேசு பிறப்பார், கிறிஸ்து பிறப்பார். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலத்தில், எதிர்காலத்திலும் தொடர்ந்து ஒரு அனுபவமாக மாற வேண்டும் என்று வாழ்த்தி, மறு உரையில் சந்திக்க மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.